தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது மாதிரி அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை தொடர்ந்து சென்சார் போர்டும் இன்றைக்கு வந்து மத்திய அரசினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது, சுதந்திரமான அமைப்பாக அது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் அவர் ஒரு தார்மீக ஆதரவை தெரிவிக்கிறார். இதனாலாம் கூட்டணி மாறுமான்னு கேட்டால் இவருடைய வாக்கு சதவீதம் என்ன, எத்தனை சதவீதம், என்ன கட்டமைப்பு இருக்குது, இவரை நம்பி இந்தியா முழுக்க வந்து ஆண்ட கட்சியாக இருக்க, மிகப்பெரிய வரலாற்று பெருமைகளாக கொண்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இன்றைக்கி இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, இவரை நம்புறதுக்கான முகாந்திரம் என்ன இருக்குது? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் என்ன விஜய் ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருந்தவங்கெல்லாம் வந்து அது ஒரு சின்ன ஒரு பாட்டு. இங்கே எல்லா திரைப்படங்களையும் பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து அஜித்துக்கு ரசிகர்கள் கிடையாதா? சிவகார்த்திகேயன் கிடையாதா? விஜய் சேதுபதி கிடையாதா? இப்போ ரஜினிகாந்த் ரசிகர்கள், கமலஹாசன், எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்கல்ல. விஜய்க்கு மட்டுமே ரசிகர்கள் இருக்கிற மாதிரியும், அவருக்கு பின்னாடி மட்டுமே இளைஞர்கள் இருக்கிற மாதிரியும் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க. அதுக்கு ஊடகங்கள் வந்து பெரிய காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.